கற்பனை செய்து பாருங்கள், நாளை காலை நீங்கள் கண் விழிக்கிறீர்கள். உங்க வண்டிக்கு போடுற பெட்ரோல் விலை, வீட்ல பயன்படுத்தும் சமையல் எரிவாயு விலை, அப்புறம் அன்றாட காய்கறிகளின் விலை என எல்லாமே ஒரே இரவில் 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. அது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும்ல. கண்டிப்பா. ஆனா இது உங்க அரசாங்கத்தோட வரியாலோ இல்ல உள்ளூர் தட்டுப்பாட்டாலோ நடந்ததல்ல. அப்புறம் எப்படி நடந்தது? காரணம் என்னன்னு தேடினா, உங்க வீட்டிலிருந்து பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் கடலுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்ட வெறும் $500 மதிப்புள்ள ஒரு சிறிய இரும்பு பந்து. ஓ, அதாவது ஒரு சாதாரண கடல் கன்னி வெடி. ஆமா, நம்ப முடிகிறதா? ஒரு கன்னிவெடி எப்படி உங்கள் வீட்டு சமையலறையின் பட்ஜெட்டை தீர்மானிக்கிறது என்ற இந்த ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்த யதார்த்தத்தை நோக்கியே 2026ஆம் ஆண்டு உலகை நகர்த்திக் கொண்டிருக்கிறது. இது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதைத்தான் இன்னைக்கு நாம செய்யப் போறோம். நீங்கள் ஒரு சாதாரண செய்தி வாசிப்பாளர் அல்ல. நீங்கள் ஒரு தத்துவ ஞானி, ஒரு ஆன்மீக பார்வையாளர், ஒரு அறிவியல் சிந்தனையாளர். உண்மைதான். இன்று 2026 மார்ச் 23 தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் யூடியூப் சேனலிலிருந்து உலகின் முக்கியமான செய்திகளை வாசிக்கிறோம். முக்கிய அறிவிப்பு: உலகத்தில் நடக்கும் முக்கியமான அனைத்து செய்திகளும் தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனலில் வெளியாகும். கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு அது. ஆமா. இப்போது இன்றைய செய்திகளுக்கு வருவோம். இன்று நம்மிடம் உள்ள தரவுகளின் அடிப்படை The 2026 Global Order, Geopolitics and the Middle East Crisis, அதாவது 2026 உலகளாவிய ஒழுங்கும் மத்திய கிழக்கு நெருக்கடியும் பற்றிய ஒரு மிக முக்கியமான ஆய்வுக் கட்டுரை. இது வெறும் ஒரு தேசத்தின் செய்தி கிடையாது. ஆமா, நாம் வாழும் இந்த மனித சமூகம் ஒட்டுமொத்தமாக எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது என்பதற்கான ஒரு தெளிவான வரைபடம் இது. நாம உலக வரலாற்றின் ஒரு மிகப்பெரிய பிளவு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஏன்னா கடந்த 30-40 ஆண்டுகளா நாம நம்பிக்கொண்டிருந்த ஒரு மாயை இப்போ உடைஞ்சு விட்டது. எக்ஸாக்ட்லி. பனிப்போருக்கு பிந்தைய காலத்துல உலகமயமாக்கல், அதாவது குளோபலைசேஷன் அப்படிங்கிற பேர்ல நாடுகள் அனைத்தும் வர்த்தகத்தால் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பான உலகமாக மாறிவிட்டது என்று நாம நினைத்தோம். ஆனா அது இப்போ சுத்தமா முடிந்து விட்டது இல்லையா? முடிஞ்சிடுச்சு. இன்று மார்ச் 23, 2026 நிலவரப்படி பாத்தீங்கன்னா, உலகம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சிதறடிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குக்குள் தள்ளப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாட்டின் ஒற்றை தாரக மந்திரம் இப்போ தேசிய பாதுகாப்பு என்பது மட்டுமே. இந்த தேடலில் தான் மத்திய கிழக்கு மீண்டும் ஒரு நெருக்கடியின் மையமாக மாறியிருக்கிறது. சரி, களத்தில் என்ன நடக்கிறது என்ற நிகழ்வுக்கு வருவதற்கு முன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடம் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். சொல்லுங்க. ஏதோ ஒரு தூர தேசத்தில் யாரோ 2 தலைவர்கள் பேசிக்கொள்ளும் விஷயங்கள் உங்கள் அன்றாட வாழ்வின் அமைதியையும் பொருளாதாரத்தையும் எப்படி நேரடியாக பாதிக்கிறது என்பதை நாம் இன்று ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். இப்போது இந்த நெருக்கடியின் மையத்திற்கு செல்வோம். சரி, என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி 2026 அன்று ஈரானிற்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஒரு மிகப்பெரிய இராணுவத் தாக்குதலை நடத்தினார்கள். அது மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியது. ஆமா, அது ஒரு பெரிய திருப்பு முனை. ஆனா இப்போ மார்ச் 23 அன்று ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை அடுத்த 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளார். ஒரு 5 நாள் இடைவெளி. அது மட்டுமில்லாம ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே மிகவும் பயனுள்ள மற்றும் ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள் நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதை ஒரு நல்ல செய்தியாக, அமைதிக்கான ஒரு சிறிய திறப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா? இதுதான் நாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய இடம். இது அமைதிக்கான திறப்பு அல்ல. இது அடுத்த கட்ட மிகப்பெரிய அழிவுக்கான ஒரு தற்காலிக இடைவேளை மட்டுமே. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இந்த 5 நாள் போர் நிறுத்தம் என்பது எந்த நிபந்தனையும் இல்லாத ஒரு கருணை கிடையாது. உலகளாவிய வர்த்தகத்தின் உயிர் நாடியாக விளங்கும் ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக திறக்க மறுத்தால் அந்நாட்டின் ஒட்டுமொத்த மின் உற்பத்தி நிலையங்களையும் எரிசக்தி கட்டமைப்புகளையும் அழித்து விடுவேன் என்று ட்ரம்ப் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அழித்து விடுவேன், அதாவது அப்ளிட்ரேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இதற்கு பதிலடியாக ஈரானும் அமைதியாக இருக்கவில்லை. ஒருவேளை தனது கடற்கரைகளோ கட்டமைப்புகளோ தாக்கப்பட்டால் பாரசீக வளைகுடா முழுவதும் கடல்கன்னி வெடிகளை பரவலாக வைக்கப் போவதாக ஈரான் பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. கொஞ்சம் பொறுங்கள், இதை நான் சரியாக புரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பக்கம் ஒரு நாட்டின் மின்சாரத்தையே இருட்டடிப்பு செய்வேன் என்ற மிரட்டல், மறுபக்கம் கடலில் கன்னிவெடி வைப்பேன் என்ற மிரட்டல்.
இது வெறும் 2 நாடுகளுக்கிடையேயான எல்லை பிரச்சனை அல்லவே. கண்டிப்பா கிடையாது. இது ஒட்டுமொத்த உலகளாவிய எரிசக்தி விநியோகச் சங்கிலியை பணயம் வைக்கும் ஒரு மிகப்பெரிய சூதாட்டம் போல தெரிகிறது. மிக சரியாக சொன்னீர்கள். இது நிலப்பரப்பிற்கான போர் அல்ல. இது உலக பொருளாதாரத்தின் நரம்பு மண்டலத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்கான ஒரு அதிகாரப் போர். இந்த இடத்தில் அறிவியலும் தர்க்கமும் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் ஆராய வேண்டும். முதலில் இந்த ஹார்மூஸ் நீரிணை பற்றி அறிவியலை பார்ப்போம். சரி, சொல்லுங்க. எனக்கு ஒரு ஒப்பீடு தோன்றுகிறது. இந்த நீரிணை என்பது மனித உடலின் இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் ஒரு முக்கிய தமனி போன்றது. அதாவது ஒரு ஆர்டரி மாதிரி. ஆமா. அந்த தமனியில் ஏற்படும் ஒரு சிறிய அடைப்பு எப்படி முழு மனித உடலுக்கும் ஒரு பயங்கரமான மாரடைப்பை ஏற்படுத்துமோ அதே போலதான் இதுவும். உண்மைதான். ஏன்னா உலகத்தில் உற்பத்தியாகும் எண்ணெயில் சுமார் 20% இந்த மிக குறுகிய கடல் பாதை வழியாகத்தான் தினமும் கடந்து செல்கிறது. அப்படி அந்த பாதை அடைக்கப்பட்டால் அடுத்த சில வாரங்களில் இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் வற்றி போகும். போக்குவரத்து செலவு பன்மடங்கு உயரும். அது நேரடியாக கேட்டுட்டு இருக்கிற உங்க வீட்டு காய்கறி விலையை இரட்டிப்பாக்கும். என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், ஒரு நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைப்பது ஏன் இவ்வளவு முக்கியமான உத்தியாக பார்க்கப்படுகிறது? இராணுவ தளங்களை குறிவைப்பதை விட்டுவிட்டு ஏன் பவர் பிளான்ட்டை அழித்து விடுவேன் என்று சொல்ல வேண்டும்? இதன் பின்னணியிலுள்ள அறிவியல் செயல்முறை என்ன? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நவீன உலகில் ஒரு நாடு என்பது அதன் மின்சார வலைப்பின்னலால் மட்டுமே உயிருடன் இருக்கிறது. மின்சாரம் என்பது உங்கள் வீட்டில் விளக்கை எரிய வைப்பது மட்டும் கிடையாது. வேற என்னென்ன பாதிப்புகள் வரும்? ஒரு நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் அழிக்கப்பட்டால் என்ன ஆகும் என்பதன் அழிவியலை யோசித்து பாருங்கள். அடுத்த சில மணி நேரங்களில் அந்த நாட்டின் தண்ணீர் விநியோக மோட்டார்கள் நின்றுவிடும். ஓ, தண்ணீர் சப்ளை கட் ஆயிடும். ஆமா, மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் கருவிகள் செயலிழக்கும், வங்கிகளின் டிஜிட்டல் சர்வர்கள் முடங்கும், தொலைத்தொடர்பு கோபுரங்கள் அணைந்து ஒட்டுமொத்த மக்களும் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதாவது செல்போன், இன்டர்நெட் எல்லாமே போயிடும். எக்ஸாக்ட்லி. ஒரு துப்பாக்கி தோட்டா கூட இல்லாம பல கோடி மக்களை ஒரே நாளில் கற்காலத்திற்கு தள்ளுவதற்கான அறிவியல் பூர்வமான வழிமுறையே இந்த எரிசக்தி உள்கட்டமைப்பை அளிப்பது. நமது நவீன வாழ்வு எவ்வளவு பலவீனமான அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்பதை இது ரொம்ப தெளிவா காட்டுகிறது. அது கேட்பதற்கே மிக பயங்கரமாக இருக்கிறது. சரி, இதற்கு ஈரானின் பதிலடி உத்தியான அந்த கடல் கன்னிவெடிகள் பற்றி பார்ப்போம். எனக்கு இது ஒரு வேடிக்கையான முரண்பாடாக தோன்றுகிறது. என்ன முரண்பாடு? ஒரு பக்கம் $பில்லியன் மதிப்புள்ள அதிநவீன போர் விமானங்கள், ஏவுகணைகள், இன்னொரு பக்கம் வெறும் சில $100 உருவாக்கப்படும் பழமையான கடல் கன்னிவெடிகள். இதை எப்படி ஒப்பிட முடியும்? மிகச்சிறப்பானது. இராணுவ அறிவியலில் இதைத்தான் சமச்சீரற்ற போர்முறை, அதாவது ஏசிமெட்ரிக் வார்ஃபேர் என்று சொல்வார்கள். ஒரு பெரிய சக்தியை எதிர்கொள்ள அதே அளவிலான சக்தி தேவையில்லை. ஒரு சிறிய தடையை சரியான இடத்தில் ஏற்படுத்துவது போதும், அப்படித்தானே? ஆமா. ஆனால் இதிலுள்ள தர்க்கத்தை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடல் கன்னிவெடிகள் கப்பல்களை எப்படி தடுத்து நிறுத்துகின்றன என்று நினைக்கிறீர்கள்? கன்னிவெடியில் கப்பல் சிக்கி வெடித்துச் சிதறுவதால் தானே? இல்ல, அதுதான் கிடையாது. இது இயற்பியலை விட பொருளாதாரத்தின் அடிப்படை தர்க்கத்தை வைத்து விளையாடும் ஒரு விளையாட்டு. எப்படி? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். கன்னிவெடி கப்பலை தாக்காமல் எப்படி தடுத்து நிறுத்தும்? உலக கடல்வழி வர்த்தகம் முழுவதும் காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ் என்ற ஒற்றைச் சொல்லில்தான் இயங்குகிறது. லண்டனில் உள்ள மாபெரும் காப்பீட்டு நிறுவனங்கள்தான் கப்பல்களுக்கான காப்பீட்டை வழங்குகின்றன. ஓ, சரி. பாரசீக வளைகுடாவில் ஈரான் வெறும் 2 கன்னிவெடிகளை வீசிவிட்டதாக ஒரு தகவல் வந்தாலே போதும், அந்த பகுதி போர் மண்டலமாக அறிவிக்கப்படும். உடனே கப்பல்களுக்கான காப்பீட்டுத் தொகை பல 1000 மடங்கு உயரும் அல்லது முற்றிலுமாக ரத்து செய்யப்படும். வா, அப்போ காப்பீடு இல்லாம யாரும் கப்பல் எடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. பல $100 மில்லியன் மதிப்புள்ள சரக்குகளை காப்பீடு இல்லாமல் எந்த ஒரு நிறுவனமும் அந்த பாதையில் அனுப்பாது. அதாவது அந்த கன்னிவெடி வெடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது கடலுக்கடியில் இருக்கிறது என்ற அந்த ஒற்றை தகவலே உலகின் மிகப்பெரிய வர்த்தக கப்பல்களை துறைமுகங்களிலேயே முடக்கிவிடும். கடல்வழி வர்த்தகத்தின் தர்க்கத்தையே இந்த சின்னஞ்சிறிய கன்னிவெடிவ ஆட்டம் காண செய்துவிடும் என்று சொல்றீங்க. நம்பவே முடியல. ஆமா, ஆயுதங்களை விட அந்த ஆயுதங்கள் உருவாக்கும் பயம்தான் இங்கு மிகப்பெரிய பொருளாதார தடையாக மாறுகிறது. ஆனால் இந்த இடத்தில் நாம் சற்று தத்துவ பார்வைக்கு மாற வேண்டும் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுங்கள். இது எனக்குள் ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை உருவாக்குகிறது. சொல்லுங்க, என்ன அது? உலக பொருளாதாரம் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறது.
ஒரே ஒரு கடல் பாதை அடைக்கப்பட்டால் ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பித்துவிடும் என்று தெரிந்தும் உலகத் தலைவர்கள் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறார்கள்? அது மனித மனதோட ஒரு சிக்கல். ஒரு தேசத்தின் தலைவர் பொதுவெளியில் வந்து ஒரு நாட்டின் ஆதார கட்டமைப்பையே அழித்து விடுவேன் என்று மிக கொடூரமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். வரலாற்றில் பின்னோக்கி பார்த்தால் 90களில் பனிப்போர் நடந்தபோதும் இப்படித்தான் அச்சுறுத்தல்கள் இருந்தன. ஆனால் அப்போது உலகமயமாக்கல் என்ற பெயரில் நாம் ஒன்றிணைய முயற்சி செய்தோம். அப்போ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லையே. தத்துவார்த்த ரீதியாக சிந்தித்து பார்த்தால் இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் ஒரு தலைவரின் உண்மையான வலிமையை காட்டுகிறதா, அல்லது தங்களுக்கு இருக்கும் ஆதிக்கத்தை எங்கே இழந்து விடுவோமோ என்ற மனித மனதின் ஆழமான பயத்தின் வெளிப்பாடா? இது மனித மனதின் மிக ஆழமான உளவியலோடு தொடர்புடைய தத்துவ கேள்வி. உலகமயமாக்கல் என்பது மனித சமூகம் அடைந்த ஒரு முதிர்ச்சியான சிந்தனை என்று நம்பினோம். உலகமே ஒரு கிராமம் அப்படின்னு சொன்னோம். ஆமா, ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழலாம் என்ற அந்த பரந்த சிந்தனையிலிருந்து நாம் இப்போது வீழ்ச்சி அடைந்துள்ளோம். நீங்கள் கேட்ட அந்த அழுத்து விடுவேன் என்ற வார்த்தைக்கு வருவோம். சரி. உண்மையான அதிகாரம் என்பது நிலைத்துத் தன்மையிலும் அமைதியிலும் தான் இருக்கிறது. எப்போதுமே தத்துவார்த்த ரீதியாக ஒரு அதிகார மையம் தனது பிடி நழுவுவதாக, தான் கட்டுப்பாட்டை இழப்பதாக உணர்கிறதோ அப்போதுதான் அது மிகவும் வன்முறையான வார்த்தைகளையும் உச்சக்கட்ட அழிவின் அச்சுறுத்தல்களையும் கையில் எடுக்கும். அதாவது வலிமையின் வெளிப்பாடு போல தோன்றும் இந்த வார்த்தைகள் உண்மையில் அவர்களின் ஆழமான பாதுகாப்பின்மையின், அதாவது இன்செக்யூரிட்டியின் வெளிப்பாடு என்று சொல்கிறீர்கள். 100% மனித சமூகத்தின் பரிணாம வளர்ச்சியை சிந்தித்து பாருங்கள். நாம் பரந்த சிந்தனையிலிருந்து மீண்டும் எல்லாவற்றையும் சுருக்கிக் கொண்டு இது எனது எல்லை, எனது பாதுகாப்பு என்ற குறுகிய பழங்குடி மனநிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம். ட்ரைபல் மைண்ட் செட்னு சொல்லுவாங்களே, அதுவா? ஆமா, இது நாடுகளுக்கிடையிலான பிளவு மட்டுமல்ல, மனித சமூகத்தின் நம்பிக்கைகள் சிதறடிக்கப்பட்டதன் தத்துவார்த்த பிரதிபலிப்பு. ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டால் பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற நம்பிக்கை சுத்தமா போய்விட்டது. நான் உன்னை அழிக்காவிட்டால் நீ என்னை அழித்து விடுவாய் என்ற பயம்தான் இந்த அரசாங்கங்களின் வெளியுறவு கொள்கையாகவே மாறிவிட்டது. கரெக்ட். இந்த தத்துவ பார்வையை தாண்டி இதை கொஞ்சம் ஆழமாக ஆன்மீக பார்வையில் அணுக வேண்டிய தருணம் இது என்று நான் உணர்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா மனிதர்கள் தொழில்நுட்பத்தில் அசுர வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நாம் செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலம் அனுப்புகிறோம், செயற்கை நுண்ணறிவை உருவாக்குகிறோம். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு குகைகளில் வாழ்ந்த மனிதன் பக்கத்து குகை மனிதனின் உணவை அபகரிக்க எப்படி வாள் ஏந்தி போரிட்டானோ அதே மனநிலையில்தான் இன்று ஏவுகணைகளை பட்டன் மூலம் இயக்கும் மனிதனும் இருக்கிறான். ஆயுதங்கள் மாறியிருக்கின்றன, ஆனால் உள்நோக்கம் மாறவே இல்ல. இது நமக்கு உணர்த்தும் வாழ்க்கையின் அடிப்படை உண்மை என்ன? இதை நாம் ஒரு பெரிய கோணத்தில் பார்த்தால் இது மனித மனதின் அகந்தையின் நேரடி வெளிப்பாடு, விழிப்புணர்வற்ற மனதின் செயல்பாடு என்று ஆன்மீகம் இதையே சுட்டிக்காட்டுகிறது. இந்த போர்களும் மோதல்களும் எங்கிருந்து பிறக்கின்றன? எங்கிருந்து? எனது தேசம், எனது வளங்கள், எனது மக்கள், எனது அதிகாரம் என்ற கூட்டு அகந்தையின் பிரதிபலிப்புதான் இவை அனைத்தும். தத்துவஞானிகளும் ஜென் குருமார்களும் பல நூற்றாண்டுகளாக சொல்லி வருவது இதைதான். என்னன்னு சொல்றாங்க? நான் வேறு, அவர்கள் வேறு என்ற இந்த மாயையான பிரிவினை உணர்வே உலகத்துள்ள அனைத்து துயரங்களுக்கும் அடிப்படை வேர். அந்த பிரிவினை உணர்வு இருக்கும் வரை வெளி உலகில் எந்த ஒப்பந்தம் போட்டாலும் அமைதி சாத்தியமில்லை. நீங்கள் சொல்வதை பார்த்தால் இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த 5 நாட்கள் போர் நிறுத்தம் என்பது உண்மையான அமைதி இல்லையா? நிச்சயமாக இல்லை. இது வெறும் தற்காலிக தந்திரம். உள்ளே இருக்கும் மூச்சு திணறலுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குவது போலத்தான் இந்த 5 நாள் இடைவெளியே தவிர இது நோய்க்கான தீர்வு அல்ல. அப்போ தீர்வுதான் என்ன? மனிதர்களின் உள்ளே இருக்கும் வெறுப்பும் வளங்களின் மீதான அளப்பரிய பற்றும் நீங்கும் வரை மனித குலத்தின் துயரம் ஓயப்போவதில்லை. நீ உன்னை திறக்காவிட்டால் நான் உன்னை அழிப்பேன் என்ற அச்சுறுத்தல்களும், என் நிலத்தில் கை வைத்தால் உன் கடலில் கண்ணிவெடி வைப்பேன் என்ற பதில் அச்சுறுத்தல்களும் முற்றிலும் விழிப்புணர்வற்ற மனதின் முடிவற்ற சுழற்சியாகும். இவர்களே, நாம் நமது உரையாடலின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். உலகளாவிய ஒழுங்கு சிதறடிக்கப்பட்டுள்ளது என்று செய்திகள் சொல்கின்றன. 2026ஆம் ஆண்டு பனிப்போர் காலத்தை விட மிக ஆபத்தான ஒரு சூழலுக்கு உலகை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது என்று பார்த்தோம். ஆமா, அதன் அறிவியல், தத்துவ மற்றும் ஆன்மீக பரிமாணங்களையும் ஆழமாக விவாதித்தோம். ஆனால் இதை அனைத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை விட்டு நோக்குங்கள். உலகப் போர்கள் நிலப்பரப்பிலோ
பாரசீக வளைகுடாவின் ஆழத்திலோ அல்லது ஹார்முஸ் நீரிணையிலோ தொடங்குவதற்கு முன்பாக அவை மனித மனங்களுக்குள் தான் முதலில் தொடங்குகின்றன. ரொம்ப ஆழமான உண்மை இது. வெளி உலகில் நாம் காணும் இந்த அதிகார போட்டிகளும் அமைதியின்மையும் வேறு எதுவும் அல்ல, நமது உள்ளத்தின் அமைதியின்மையின் நேரடி பிரதிபலிப்புதான. எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஒரு மனிதனின் மனதில் எழும் ஆழமான அச்சத்தின் வெளிப்பாடுதான். கடலில் போடப்படும் கன்னிவெடிகளை விட ஆபத்தானது மனித மனங்களுக்குள் விதைக்கப்படும் பிரிவினை என்ற கன்னிவெடி. இதை இன்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். உலக அமைதி என்பது காகிதங்களில் கையெழுத்திடப்படும் ஒப்பந்தங்களால் அல்ல, மனித மனதின் விழிப்புணர்வாலேயே மட்டுமே சாத்தியப்படும். இதுதான் இன்றைய உலக செய்திகள். ஆமா, உலகத்தில் நடக்கும் முக்கியமான அனைத்து செய்திகளையும் தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனலில் பார்க்க மறக்காதீர்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். ஆமா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.